பார்க்க போறோம்னா இந்த நல் ஃபங்க்ஷன் அப்படின்னு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போறோம்னா நல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, நல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன போட்டுங்க அப்படின்னா என்விஎல் அப்படின்னு போட்டுங்க. என்னன்னு போட்டுங்க அப்படின்னா என்விஎல்னு போட்டுங்க. ஓகேங்களா? இந்த என்விஎலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். அந்த டெஃபினிஷன் மட்டும் என்ன பண்ணிங்க அப்படின்னா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? என்விஎல் டெஃபினிஷன் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? என்விஎல் என்விஎல் இஸ் அ NVL is a null function. NVL is a null function. It can accept maximum 2 arguments. It can accept maximum 2 arguments. It can accept maximum 2 argument if the first argument is null, it returns second argument value. If the first argument is null, it returns second argument value. Or else, அதாவது நல்லா இல்லை அப்படின்னா அதை சொல்ல வரீங்களா? If null, it returns second argument value, or else it returns first argument value. So again one time in the definition சொல்றேன். NVL is a null function. It can accept maximum 2 arguments. If the first argument is null, it returns second argument value, or else it returns first argument value. So இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்படி பிடிச்சிக்குவோம். இப்போ இப்படி வரும். செலக்ட், நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா NVL அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த NVL ஃபங்க்ஷன் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். NVL ஃபங்க்ஷன் கூட நம்மளால என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுத்துருவோம். இப்போ 10,5 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு ஆர்குமெண்ட்டோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 10, இன்னொரு ஆர்குமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? இங்கே இப்போ 2 ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்க அப்படின்னா 10 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்க. இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 10. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ நல்லான்னு கேட்டால் நல்லு கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ என்ன பண்ணிச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிச்சு. இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். இப்படி வச்சுக்கோம். NVL நான் இப்போ இங்கே 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா நல்லுன்னு பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஆர்குமெண்ட்டா என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி 12 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த NVL ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். இல்லை மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுன்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். அப்போ இங்கே வருவேன். இப்போ 2 ஆர்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, செகண்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. அப்போ இங்கே வருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது எப்பயுமே அதை தான் செக் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை செக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருக்கா இல்லை நல் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவான ஓகேங்களா ஃபார் இங்கே பாருங்க செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவான 12 என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடும். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இல்லை அப்படின்னா அதே ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணி. புரியுங்களா? ஓகே. ஸோ 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட், நல்லா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். புரியுதா? இங்கே நம்ம எம்ப்ளாய் ஸ்டெப்பில் வச்சு பார்ப்போம். இப்படி வச்சுக்கோம். செலக்ட் என்ன காலம் இருக்குது அப்படின்னா கமிஷன் பிசிடி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? இந்த கமிஷன் பிசிடி காலம் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இனிமே ஓகே, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நான் இன்னொரு டைம் கமிஷன் பிசிடி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமிஷன் பிசிடி காலமே 2 இடம் எடுத்துக்கிறேன். இங்கே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டுங்க, செகண்ட் காலம் மட்டும் பாருங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது இந்த வேல்யூ எல்லாமே என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நல் வேல்யூ. இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா நல் வேல்யூ. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த கமிஷன் பிசிடிக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன்னா NVL ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்? NVL. இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா நான் எந்த காலம் பாஸ் பண்ணியிருக்கேன்? கமிஷன் பிசிடியை பாஸ் பண்ணுறேன். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி 55 அப்படின்னு பாஸ் பண்ணி என்ன பாஸ் பண்ணி அப்படின்னா 55. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த NVL ஃபங்க்ஷன் ரோ பை ரோவாக போகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் யாருக்காச்சும் இந்த கமிஷன் பிசிடி வேல்யூ யாருக்காச்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணிடும்? ஹலோ 55
55 ஓகேங்களா. நல்லா இல்ல அப்படின்னா என்ன பண்ணிடும்? 55. நல்லா Commission. இல்லைன்னா கமிஷன் பேசிட்டு அதே வேல்யூ வந்துருமா? அதே நான் value. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது இங்க இருமே. ஸோ இந்த 2வது காலம்ல அதாவது எங்கெல்லாம் நல்ல இருந்துச்சோ அங்க பூரா என்னன்னு வந்துருச்சு? 55. 50 இருந்துச்சா? நல்லா இல்லாத இடத்துல பூரா என்ன ஆயிடுச்சு? சேம் ஒரிஜினல் வேல்யூ. சேம் Original வேல்யூ value. வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துருச்சா? எஸ். புரியுங்களா? அப்ப இந்த என்விஎல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ நல்லா இருக்கான்னு தேடி பார்க்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். நல்லா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா என்விஎல் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிங்க. வந்து சாமானிய மக்களுக்கு ஓகே. ஸோ அடுத்து என்ன போட்டுங்க அப்படின்னா NVL2 அப்படின்னு போட்டுங்க. ஏறுமே. இப்போ நான் NVL ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னேன்? 2 ஏறுமே. இப்போ நான் தேர்டா ஒரு ஆர்குமெண்ட் போய் பாஸ் பண்றேன். ஏறுமே இப்படி கொடுத்துறேன். இப்படி ஒரு 45 அப்படின்னு ஒன்று 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்களா? ஏறுமே. இப்போ இந்த NVL ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கோ இல்லை 1 2 3 இல்லை இங்கே ரன் பண்ணுவோம். என்ன வருது? இன்வாலிட் நம்பர். அப்போ நம்மளால மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும்? 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா NVL ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன போடுங்க அப்படின்னா NVL2 அப்படின்னு போட்டுங்க. NVL2 அப்படின்னு போட்டுங்க. இந்த NVL2க்கு டெஃபினிஷன் சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஸோ NVL2 is a null function. இல்ல NVL2 is a null function. It can accept maximum 3 arguments. It can accept maximum 3 arguments if the first argument is null. If the first argument is null, it returns third argument value. First argument is null, it returns third argument value. Third argument value, or else it returns second argument value. So again one time சொல்றேன். NVL2 is a null function. It can accept maximum 3 arguments. If the first argument is null, it returns third argument value, or else it returns second argument value. ஸோ இப்போ இதுக்கான மீனிங் பார்ப்போம். இப்போ இப்படி வச்சுக்கோம். அதாவது இப்போ கொடுத்தேன் செலக்ட். நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன்னா NVL2 அப்படின்னு என்ன கொடுத்துருந்தேன்? NVL2 இங்கே. இப்போ NVL2க்கு நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறேன்னா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இங்கே இப்படி 10, 3, இப்படி 12 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேதான்? இங்கே ஃப்ரம் என்ன கொடுத்துருப்போன்னா டூஎல். இங்கே
இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ நல்லா இல்ல இல்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ நல்லா இல்ல அப்ப எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க டெஃபினிஷன். செகண்ட் இது செகண்ட். அப்ப இங்க ரிசல்ட் என்ன வரும்? 3 ரிசல்ட் என்ன வரும்? 3 வருதா? இப்போ இப்படி கொடுத்துறேன் NVL 2 ஆஃப் இப்படி கொடுத்துறேன் நல் 6 17 இப்படி கொடுத்துறேன். இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும்? 17 ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த NVL 2 ஃபங்க்ஷன் எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்? தேர்ட் ஆர்குமெண்ட்ன்றது இங்க என்ன? 17. அப்ப என்ன பிரிண்ட் ஆகுது நூறுமே? 17 பிரிண்ட் ஆகுதா? புரியுங்களா? அப்ப இங்க லாஸ்ட் வரைக்கும் எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்னே பண்ணாது? செகண்ட் அதான் சொல்லுங்க. நல்லா இல்ல அப்படின்னாலும் எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணாது? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணாதுன்னா எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணவே பண்ணாது. நல்லா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல நமக்கு எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணவே பண்ணாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரிட்டர்னே பண்ணாது. புரியுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கமிஷன் பிஸ்டி காலம் வச்சு பார்ப்போம். ஏற்கனவே நான் கொடுத்துறேன் கமிஷன் பிஸ்டி. நான் இங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போனா NVL 2 அப்படின்னு கொடுத்துறேன். ஏற்கனவே கமிஷன் பிஸ்டிக்கு இப்போ நான் இப்படி கொடுத்துறேன் 3 வேல்யூ பாஸ் பண்ண வரேன். இப்படி கொடுத்துறேன் 100. அப்ப ஏற்கனவே இப்போ ஒருவேளை கமிஷன் பிஸ்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? தேர்ட் ஆர்குமெண்ட் 100. அப்ப என்ன வேல்யூ வரும்? 100. நல்லா இல்ல அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட். அப்ப லாஸ்ட் ஒன் எந்த வேல்யூ ரிட்டர்னே ஆகாது? கமிஷன் பீஸ். சூப்பர். புரியுங்களா? எங்கெல்லாம் நல்லா இருக்கோ அங்கப்புறம் என்ன வந்திருக்கு? 100 வந்திருக்கு. எங்கெல்லாம் நல்ல இருக்கோ அங்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா 100 வந்திருக்கா? சோ இங்கே நல்ல இல்லாத இடத்த பூரா என்ன வந்துருச்சு? செகண்ட் ஆர்குமெண்ட் 55. புரியுங்களா? அது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா NVL 2. இல்லை NVL 2 எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணா 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். இதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். NVL 2 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். NVL 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். இதான் நோ பண்ணி. ஓகே அடுத்து என்ன போட்டுங்க அப்படின்னா நல் இஃப் அப்படின்னு போட்டுங்க.
null if னு போடுங்க ஓகேங்களா. null if is a null function. Null if is a null function. It can accept maximum 2 arguments. Null if can accept maximum 2 arguments if both arguments are equal or same. If both arguments are equal or same, then it returns null. If both arguments are equal or same, then it returns null, or else it returns first argument value. If both arguments are equal or same, it returns null, or else it returns first argument value. ஓகேங்களா, நோட் பண்ணியாச்சா? எஸ். ஓகே, இங்கே இருமே. இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா null if ஃபங்க்ஷன் பார்ப்போம். எடுத்துறேன் செலக்ட் என்ன கொடுத்துருப்போம்னா null if. இங்கே இருமே. இப்போ நான் இந்த null if மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகேங்களா, இங்கே இருமே. இப்படி 10,5 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த 2 ஆர்குமெண்ட் பாருமே, ரெண்டுமே சேமாக இருக்கா? இல்லை. அப்போ ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது? ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இங்கே இருமே. இப்போ கொடுத்துறேன். இப்போ அகைன் null if எழுத போகிறேன். இப்போ கொடுத்துறேன் null if. இப்போ பாருமே, இப்படி 6,6. இப்போ இந்த 2 ஆர்குமெண்ட்டும் என்னவா இருக்கு? சேமா இருக்கு. ஐ மீன் மேட்ச்ல இருக்கா? அப்போ இங்க இருமே என்ன ரிட்டர்ன் பண்ணுது? நல். புரியுங்களா? அப்ப நான் null if 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நல். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்? ஃபர்ஸ்ட். புரியுங்களா? ஓகேங்களா, ஸோ இருமே. இப்போ பிடிச்சுக்குவோம். இப்போ நான் கமிஷன் பிசி காலம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறேன். சரி, யாருமே. இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா null if அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா கமிஷன் பிசிடி பாஸ் பண்ணுறேன். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0.25 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். அப்போ கமிஷன் பிசிடியில் யாருக்காச்சும் 0.25 இருந்துச்சு அப்படின்னா 2 பேருமே என்ன ஆயிடுவாங்க? சேம் ஆயிடும். அப்போ என்ன வந்துடுவாங்க? நல்ல. அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆர்குமெண்ட் வந்துடும்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அப்போ கமிஷன் பிசிடி வெளியே வந்துருமா? ஏறுமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இதெல்லாம் விட்டுருங்க. ஏறுமே. நான் எங்கெல்லாம் 0.25 இருக்கோ அங்கே பூரா என்ன வந்துருக்கு? நல்ல. புரியுதுங்களா? அப்போ இல்லை. அப்போ எங்கெல்லாம் 0.25 இருக்கோ அங்கே பூரா என்ன வந்துருக்குன்னா நல்லுன்னு வந்துருக்குங்களா? நோ படிங்க. ஓகே, அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்ப்போம்னா இந்த கொலிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யாருமே. இப்போ இந்த NVL 2 null if இவங்க நம்ம என்ன பண்ண போனால்
இத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா ரூல் இருந்துச்சா? பட் இங்கே வருமே. இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கொலிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்படி கொடுக்கலாம். செலக்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இப்படி கொடுத்துறேன். கொலிஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே வருமே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே வருமே. இப்படி கொடுத்துறேன். நல் இங்கே வருமே. இப்போ நான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வருமே. இந்த கொலிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ரூல் இருக்கான்னு கேட்டால் எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நான் பாஸ் பண்ணியிருப்பேன். அதாவது நான் மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கும் போது எந்த ஆர்குமெண்ட் அதாவது ஃபஸ்ட்டு வர நாட்னல் வேல்யூ வந்து 8. அப்போ இந்த கொலிஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர நாட்னல் வேல்யூ எதுவோ அந்த நாட்னல் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இங்கே இந்த கொலிஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்கிறேன். நோட் பண்ணிங்க. கொலிஸ் ஃபங்க்ஷன் can accept multiple number of arguments. Collision function can accept multiple number of arguments and it returns first not null value. இது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஸோ அதான் பார்த்தி அப்படின்னா கொலிஸ் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை எத்தனை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி நான் பாஸ் பண்ணிக்கிறதுல வர்றதுல ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ எது வருதோ அந்த ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ என்ன பண்ணி விட்ருவோம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோம். இல்லை ஸோ இதான் பார்த்தி அப்படின்னா கொலிஸ் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ. நார்மலா? ஆமா, நாட் நல் வேல்யூ. நாட் நல் எது நல்லா இல்லையோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓ நாட் நல். நாட் நல் NOT நாட் நல். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரே இப்போ 8 இருந்துச்சுன்னா அந்த 8 ஃபர்ஸ்டே வந்துருமா? ஆமா, ஃபர்ஸ்ட் அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்காது. எத்தனாவது ஆர்குமெண்டா இருக்குன்னு அது பார்க்காது. முத எங்கன நாட்னல் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அது எந்த பொசிஷன்ல இருந்தாலும் ஓகே. ஓகே, அப்போ இங்கே வருமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகேங்களா இதில் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ ப்ரோ. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நல் ஃபங்க்ஷன். இவ்வளோதான்.